Hi, hello guys. You're watching Entertainment with Harish and Bharat. So இன்னைக்கு we are back again with a hot topic. தமிழ்லயே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சிஎஸ்கே ஆர்ஆர் எதுக்கு பேன் ஆனாங்க? அந்த 2 இயர்ஸ் எதுக்கு காணாம போனாங்க? அண்ட் 3 பிளேயர்ஸ் வந்து பிரிசனுக்குலாம் போனாங்க. பேன் ஆனாங்க. லைஃப் டைம் பேன் ஆனாங்க. எதுக்கு? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்க அரசல் புரசலா கேள்விப்பட்டிருப்போம். ஆர்டிகிள்ஸ்ல நிறைய படிச்சிருப்போம். தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ பண்ணணும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதையாவே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இதுக்கெல்லாம் முன்னாடி ஆர்ஆர் வந்து இப்ப புதுசா ஒரு சர்ச்சனை மாட்டிருக்காங்க. அதாவது திரும்ப அவங்க வந்து மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் எம்எல்ஏ அண்ட் சீனியர் மெம்பர் ஆஃப் ராஜஸ்தான் கிரிக்கெட்டிங் அசோசியேஷன், அந்த ராஜஸ்தான் ஸ்டேட் போர்ட் கிரிக்கெட்டிங் அசோசியேஷனுக்கு வந்து சீனியர் மெம்பரா இருக்கிறவர் அவர் இந்த அலிகேஷன் கொடுத்திருக்காரு. இப்ப நடந்த ஆர்ஆர் எல்எஸ்டி மேட்ச்ல எல்எஸ்டி கூட மேட்ச் பிக்சிங் ஆர்ஆர் பண்ணிருக்காங்களா? என்னடா திரும்ப ஒரு குண்டத்துக்கு போறீங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இதுல எனக்கு என்ன டவுட்னா, இவங்க மேட்ச் பிக்சிங் பண்ணிதான் அந்த மேட்ச தோக்கணும்னு இல்ல. ராஜஸ்தான் சும்மாவே தோக்குவோம் பெட் பண்ணிருந்தாலே ஜெயிச்சிருந்திருப்பாங்க அந்த பெட்டை. இதுக்கு போயிட்டு ஒருத்தர் மேட்ச் பிக்சிங் எல்லாம் பண்ணுமான்றதுதான் கேள்வி. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னதான் ஆச்சு இந்த ஆர்ஆர் சிஎஸ்கேக்கு? இதுல டோனி அடிபட்டிருக்காரா? ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பிக்சிங் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பரவலா பேசிட்டு இருந்தாங்க. டோனி உண்மையிலே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. எந்த வகையில என்ன ஆச்சு, எதுக்கு அப்படி பேசுறாங்கன்றத கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மேட்ச் பிக்சிங் அண்ட் வாட் இஸ் ஸ்பாட் பிக்சிங்? பிக்சிங்ல வந்து 2 வகைங்க. ஸோ ஓகேங்களா, மேட்ச் பிக்சிங்னா இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி அதுல வந்து பெட்டை பிளேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு டீம் நினைச்சா மட்டும் மேட்ச் பிக்சிங் வர முடியாது. 2 டீமுமே சேர்ந்து 2 டீம்ல இருக்க மெஜாரிட்டியான மெம்பர்ஸ் வந்து பெரிய தலைங்கெல்லாம் வந்து முடிவெடுத்து இந்த டீம் இந்த வாட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சிங் பண்ணாதான் இந்த மேட்ச் பிக்சிங்ன்றது நடக்கும். ஸ்பாட் பிக்சிங்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை வச்சு இந்த ஓவர்ல வந்து இத்தனை ரன், இப்போ 13 ரன்ஸ் மேல கொடுப்பாங்க இந்த பிளேயரு, இந்த 10th ஓவர்லயா இந்த 12th ஓவர்லயா அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா பெட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாட் பிக்சிங்கை டிட்டர்மைன் பண்றது ஒரு புக்கின்னு ஒரு மெம்பர் இருப்பாரு. ஸோ இந்த மெம்பர் வந்து இந்த ஓவர்ல இத்தனை ரன் போனோம், இந்த பவுலர் வந்து இத்தனை ரன் கொடுக்கணும், எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணி அந்த பிளேயர் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா அதுதான் ஸ்பாட் பிக்சிங். அந்த பிளேயருக்கு ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து போகும், பெட்ல ஜெயிச்ச அமௌண்ட். ஸோ இதுதான் மேட்ச் பிக்சிங், ஸ்பாட் பிக்சிங். இப்ப பேசிக்கா மேட்ச் பிக்சிங்ன்றது என்டையர் டீம் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி கோஆர்டினேட்டா பண்ணணும். ஸ்பாட் பிக்சிங்ன்றது இந்த ஒருத்தர் 2 பேரை பிடிச்சாலே போறோம். அதனால ஸ்பாட் பிக்சிங்ன்றதுலாம் கிரிக்கெட் நிறைய தடவை நடந்திருக்கு, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நம்ம அந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி எல்லாம் போக வேணாம், அதை நம்ம இன்னொரு வீடியோ செப்பரேட்டா பார்க்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க எதிர்பார்த்த அந்த டாபிக் தான். சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் என்னத்தான் ஆச்சு, சிவாஜி என்னப்பா ஆனாரு அப்படின்ற மாதிரி மெய்யப்பன் என்னதான் ஆனாரு அப்படின்றது இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஒரு கதையா தான் நான் சொல்ல போறேன். லைக் வந்து இது கதையா இருந்தாலுமே என்ன நடந்துச்சுன்றது என்னோட வேர்ட்ஸ்ல இருக்காது. எல்லாமே ஒரு ரிப்போர்ட்ஸ் இல்ல என்ன சொன்னாங்களோ அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நாங்க பேசுறோம். சரிங்களா? இதுலயுமே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அபிஷியலான கதையை உங்களுக்கு நான் வந்து நரேட் பண்ண போறேன். இது ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012ல ஒரு 5 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஐபிஎல்ல வந்து ஸ்பாட் பிக்சிங்ல ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு லோக்கல் நியூஸ் சேனல் வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி நடத்துறாங்க. அதுல ஒரு 5 ஐபிஎல் பிளேயர்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. ஃபேமஸா சொல்லணும்னா மோனிஷ் மிஸ்ரா அப்படின்ட்டு ஒரு பூனே வாரியர்ஸ் இந்தியா, அவர் ஃபேமஸ்லாம் கிடையாது. இந்த லிஸ்ட்ல அவர் தான் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தாரு. பூனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு அவரு. அப்புறம் தலப் ஸ்ரீவத்சவா அப்படின்ற ஒரு கிங்ஸ் 11 பஞ்சாப் பிளேயர். இந்த 2 பேருக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு வந்து 20 lakhs கொடுத்தாங்க, 10 lakhs கொடுத்து அப்ரோச் பண்ணாங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அவங்கள ஒரு 1 year சஸ்பெண்ட் பண்றாங்க பிசிசிஐ ஐபிஎல். ஸோ இதை பேஸ் பண்ணி மும்பை போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு லீட் கிடைக்குது. இந்த ஐபிஎல்ல பிக்சிங்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அதுக்கேத்தாப்புல டெல்லி போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. நீங்க இங்க வாங்க, நம்ம வந்து பெரிய ஸ்கேண்டலா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம டீகோட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. சரிங்களா? இது போய்கிட்டு இருக்கு. இதே சமயத்துல 2012 எண்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் மூலியமா நிறைய போன் கால்ஸ் வந்து டேப் பண்றாங்க. ஒரு 43 பேர் கிட்ட டேப் பண்றாங்க. அதுல 2 புக்கீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அந்த 2 புக்கீஸ் அவங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி டேப் பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த 2 புக்கீஸ் ஒரு ராஜஸ்தான் பிளேயர் கூட இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிய வருது. அந்த ராஜஸ்தான் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சந்தீலா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேனான பிளேயர்ல அவரும் ஒருத்தர். அஜித் சந்தீலா மட்டும் இல்லாம இந்த 2 புக்கிக்கும் காமனா இருந்த இன்னொரு கனெக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிஜு அப்படின்றவர். ஜிஜு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீசாந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ எல்லாம் வந்து லிஸ்ட்டுக்குள்ள வராங்க, பிளஸ் ஏரியாக்குள்ள வராங்க மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இவங்க வந்து மும்பை போலீஸ் இப்ப சந்தேகப்படுறாங்க, என்னடா இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ நம்ம வந்து இவங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டேப் பண்ணலாம் போன்ஸ் அப்படின்ட்டு வந்து டெல்லி போலீஸும் மும்பை போலீஸும் இவங்க நல்லா சீரியஸா வந்து ஒரு ஹாக்கை வச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த போன் கான்வர்சேஷன் அந்த புக்கி சொல்ற அடிக்கடி யூஸ் பண்ற டெர்மினாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்ட் பேண்டு, அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் டவல் சொல்லுவோம்ல, அந்த ஹேண்ட் டவல் அப்படின்ட்டு நிறைய சீக்ரெட் கோட்ஸ்ல பேசிக்கிறாங்க. என்னடா இவங்க கோட்லயே பேசிக்கிறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சரி வெயிட் பண்ணுவோம், நம்ம வந்து காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2012 முடியுது, 2013 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே 2013 ஐபிஎல்ல சில பெட்டிங் விஷயங்கள் வந்து பேசுறாங்க போன் கால்ல. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா
அஜித் சந்திலா இந்த மேட்ச்ல இந்த ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் மேல கன்சீட் பண்ணணும் அப்படின்ற வந்து இது போடுறாங்க ஒரு புக்கி. அதை வந்து போன் கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. அது எந்த மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா May 6 நடக்குது அந்த மேட்ச். பூனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் ஜெய்ப்பூர் நடக்கிற மேட்ச்ல அஜித் சந்திலா போடக்கூடிய செகண்ட் ஓவர்ல 12 ரன் மேல கன்சீட் பண்ணணும் அப்படின்றது அவங்க புக்கி வைக்கிற ஒரு இது. சோ இதுக்கு புக்கி வந்து அஜித் சந்திலாக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீ இந்த ரன்ஸ்க்கு மேல கொடுத்துட்டேன்னா நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. புக்கி யாருன்னா அதான் அந்த ஸ்ரீசாந்தோட ஃப்ரெண்டோட 2 புக்கி. சரிங்களா, இது போய்கிட்டு இருக்கு. இதே சமயத்துல அவரு வந்து அந்த மேட்ச்ல கன்சீட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சீட் பண்ணிருக்காரு. சோ செகண்ட் ஓவர் அவர் சொன்ன மாதிரியே வந்து 13 ரன் கிட்ட கன்சீட் பண்ணிருக்காரு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த புக்கீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த ஓவர் இவன் சொல்ற மாதிரி போட போறான் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பிளேயர் சைட்ல இருந்து கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த ரிஸ்ட் பேண்டு, இந்த ஹேண்ட் டவல் எல்லாம் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் கோட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுங்க அப்படின்றப்போ இந்த மேட்ச் வந்து இப்படி ஸ்ரீசாந்த் இப்படி பிளாங்க் பண்ணுவாரு, அது அடுத்து இதெல்லாம் நியூஸ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு சைகை மாதிரி அவர் காமிச்சிருக்காரு. இன்னும் ஒரு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ற பாருடா அப்படின்ட்டு. இவருக்கு கொடுத்திருந்த சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூலேஸ் கட்டுறது. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா இப்ப நார்மலா அந்த சமயத்துல ஒரு பவுலருக்கு அடுத்த ஒரு போட ஆரம்பிக்கும் போது இவர் ஸ்டார்டிங்ல சீக்கிரம் போட ஆரம்பிச்சாருன்னா அந்த புக்கிக்கு அந்த டைம் இருக்காது பெட் பண்றதுக்கு. லைக் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல. இப்போ இவர் மட்டும் பெட் பண்ண மாட்டாரு. இவர் ஒரு 10 பேர் சொல்லணும், இந்த ஓவர்ல போடு இந்த ஓவர்ல போடு அப்படின்னு சொன்னா இவருக்கு நிறைய காசு வரும், கமிஷன் வரும். அப்படின்றப்ப இவர் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்றதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவைப்படும்ல. அந்த செகண்ட்ஸ் தான் நீ டைப் பண்ணலையே சார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது அவர் பண்ணல போல. அஜித் சந்திலா கொடுத்த அசைன்மெண்ட்ல ஒரு அசைன்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டு ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த ஷூலேஸ் டைப் பண்ணாதனால அவரு வந்து அந்த புக்கீஸ் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்கலன்றது ஃபியூச்சர்ல தெரிய வந்துச்சு. சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அஜித் சந்திலா ரன்ஸ் கொடுத்து இது பண்றாரு. செகண்ட் மேட்ச் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஸ்ரீசாந்த். அவருக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா அடுத்த மேட்ச்ல இது May 6 நடக்குது. May 9 பஞ்சாபுக்கு அகைன்ஸ்ட் நடக்கிற மேட்ச்ல இது மொஹாலியில் நடக்குது. அதுல நீ போடக்கூடிய செகண்ட் ஓவர்ல 10 ரனுக்கு மேல கொடு அப்படின்னு வந்து புக்கி சொல்லியிருக்காங்க. இவரோட ஹேண்ட் சிக்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் டவல். ஃபர்ஸ்ட் ஓவர்ல நீ ஹேண்ட் டவல் வச்சுக்காத, செகண்ட் ஓவர் நீ ஹேண்ட் டவலை வந்து இங்க மடிச்சு வச்சு நீ பவுலிங் போறோம் நாங்க புரிஞ்சுக்கிறோம், நீ வந்து யுவர் பார்ட் ஆஃப் திஸ் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணல அண்ட் செகண்ட் ஓவர்ல இவர் இந்த ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அஜித் சந்திலாக்கு நடந்த விஷயம் சொன்னல, டைம் கொடுக்கல அதனால புக்கி வந்து காசு தரல அப்படின்ட்டு. அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு, நல்லா டைம் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி அடி சொன்னால அந்த மாதிரி வார்ம் அப்பே வந்து கிட்டத்தட்ட சர்ப்ரைசிங்லி 45 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு வார்ம் அப் மட்டுமே. அது அந்த டைம்ல சஸ்பீஷியஸா இல்ல. ஆனா அது மேட்ச் ஃபிக்சிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபன் நியூஸ் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணவே இல்லை. பவுலிங் போறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடியே இப்ப ஓவர் கொடுக்குறாங்கன்னா முன்னாடியே பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாருமே பால வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணவே கிடையாது. அது கரெக்ட் தான். சோ இது வந்து ஸ்ரீசாந்த் வந்து அவர் இந்த வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு வராரு. அண்ட் சொல்லி வச்ச மாதிரி இவரும் 12 ரன் மேல கொடுக்குறாரு. சோ 10 ரன் மேல கொடுக்கணும்ன்றது அவருடைய அசைன்மெண்ட். அவருக்கு ரன்ஸ் கொடுத்துறாரு, காசும் அவங்க கொடுத்துறாங்க. அடுத்து 3வது மேட்ச் மும்பைல May 15 நடக்க இருக்கு, ராஜஸ்தான் vs மும்பை. ஆனா இந்த மேட்ச்ல சர்ப்ரைசிங்லி ராகுல் டிராவிட் தான் அந்த டீம் கேப்டனா இருக்காரு ராஜஸ்தான். அவர் என்ன பண்றாரு, 2 பேருமே டிராப் பண்றாரு. அஜித் சந்திலாவும் இந்த மேட்ச் ஆடல, ஸ்ரீசாந்த் இந்த மேட்ச் ஆடல. அப்போ புக்கிக்கு என்னடா 2 பேரும் டிராப் பண்றாங்க, இப்ப யாரை வச்சு நம்ம வந்து அடுத்து காசை சம்பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் என்டர் ஆறாரு மிஸ்டர் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி. அஜித் சந்திலாவோட ஃப்ரெண்ட் அன்கித் சவான் அந்த டீம்ல இருக்காரு. சோ அஜித் சந்திலா மண்டை கழுவிட்டு நீ இந்த மாதிரி நான் சொல்ற ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் கொடு, உனக்கு வந்து நான் 60 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல. இதெல்லாமே நான் சொல்ல, ரிப்போர்ட் சொல்லுது, படிச்சு பாருங்க, நாங்க ஷேர் பண்றோம். சோ அவங்க சொல்ற மாதிரி அன்கித் சவான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 ரன் 4 ரன் தான் கன்சிடர் பண்றாரு. செகண்ட் ஓவர்ல அந்த ரிஸ்ட் பேண்ட் சொன்னல, அதான் வந்து இங்க சைனு ரிஸ்ட் பேண்ட் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணு, உனக்கு அதுக்கு ஏத்தாப்புல நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம், நாங்க நீ 13 ரன்ஸ் மேல கன்சிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்படின்னு இதுதான் பிளான். 13 ரன்ஸ் மேல கன்சிட் பண்ணும் சொல்லி வச்ச மாதிரியே அவர் ஃபர்ஸ்ட் பால் 6 தராரு, செகண்ட் பால் 2 ரன்ஸ் தராரு, தேர்ட் பால் திரும்ப 6 கொடுத்து 14 ரன்ஸ் அங்கேயே வந்துருது. அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டும் சக்சஸ். அவ்வளவுதான், ஓகே எல்லாம் தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பிளேயர்ஸுமே வந்து சூப்பரா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் அடுத்த நாளே இனஃப் இஸ் இனஃப், மும்பை போலீஸும் சரி டெல்லி போலீஸும் சரி முடிவு பண்றாங்க, முடிச்சு விட்டுருவோம். நம்மளுக்கு இப்போ போன் டாப்பிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இப்ப அதுக்கு ஏத்தாப்புல எங்க ப்ரூஃபும் இருக்கு, அரெஸ்ட் பண்றதுக்கு இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு May 16 அன்னைக்கு மும்பைல டிஃபரெண்ட் ஹோட்டல்ஸ்ல அந்த புக்கியும் சரி இந்த பிளேஸும் சரி அரெஸ்ட் பண்றாங்க. இதுல ஸ்ரீசாந்த் மட்டும் அவங்க அரெஸ்ட் பண்ணல, ஹோட்டல் அவர் இல்லன்னு தெரிய வருது. எங்கடா ஸ்ரீசாந்த் இருக்காருன்னு போய் பார்க்கும்போது அவர் அந்த ஜூன்ற சொன்னார்ல, அவரு கூட தான் இருக்காரு, ஃப்ரெண்டு வீட்டுல அவர் கூட சேர்ந்து தங்கியிருக்காரு. அப்போ வந்து கையும் கலமா மாட்டிக்கிறாரு. ஏன்னா ஜிஜுமே ஒரு புக்கி, அவருமே போலீஸ் இதுலதான் இருக்காரு, அந்த ரேடர்ல தான் இருக்காரு. என்னடா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, வாங்க கொத்தரா கூட்டு போறேன் அப்படின்ட்டு கொத்தரா கூட்டு போயிட்டாங்க. சோ இதுதான் வந்து ஆக்சுவலி நடந்த இன்சிடென்ட். May 16 இவங்க May 16 அன்னைக்கு இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. நாடே வந்து கொந்தளிக்குது, என்னடா இது ஐபிஎல். ஏன்னா நம்ம 2000 டைம்ல ஏர்லி 2000ஸ்ல பயங்கரமான ஸ்கேண்டல் போச்சு. நீங்க அந்த டைம்ல கிரிக்கெட் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், ஆன்சி கிரானியா, அப்புறம் வந்து இந்தியன் கிரிக்கெட்லயே வந்து அசாருதீன், கபில் தேவ், அஜய் ஜடேஜான்ற மாதிரி பெரிய நேம்ஸ்லாம் இன்வால்வ் ஆச்சு. ஒரு பிகஸ்ட் டிஸ்கிரேஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் அந்த டைம்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறம் இன்வால்வ் ஆகலன்னு சொல்லி அது விட்டுங்க, அது வேற விஷயம். பட் இந்த கதை போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இருந்து 2013 வரைக்கும் பிக்சிங்ன்ற ஒரு வார்த்தையும் சரி பெட்டிங்ன்றது இந்தியன் கிரிக்கெட்ல இல்லவே இல்லை. பட் திஸ் ஐபிஎல் brought in another disgrace to BCCI, to Indian cricket அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுல இவங்க மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்களா இல்ல வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்தது.
ஓகே, இது வரைக்கும் சரி 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கூட்டு போறாங்க, தே வில் பி பேன் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படிலாம் நிறைய போகுது. ஆனா ஜட்மெண்ட் வரல, கூட்டு போறாங்க, பேசிக் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ் டு பி ஃபாலோட். இது போயிட்டு இருக்க இதே சமயத்துல மும்பை போலீஸ்க்கு வந்து இங்க வந்து ஒரு நெருக்கடி. என்னடானா இப்ப இந்த கேஸ ஆரம்பிச்சு விட்டது இவங்க தான். ஆனா இந்த டெல்லி கேஸ போலீஸ். முடிச்சு விட்டது டெல்லி போலீஸ். அவங்க தான் வந்து அரெஸ்ட் பண்ணது. சோ இவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க், என்னடா இது நம்ம தான் ஆரம்பிச்சோம், ஆனா இவங்க முடிச்சுட்டாங்க, நமக்கு பேர் வரலையே அப்படின்னு யோசிக்கிறப்போ, என்னைக்குமே மும்பை போலீஸ் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண் இருக்கும். கண் இந்த சென்ஸ் லைக் அவங்க இந்த 2008ல அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுல, அந்த டைம்ல பண்ண அந்த மும்பை போலீஸ் இருந்த அந்த இதுக்கு அப்புறமே மும்பை போலீஸ்னா ஒரு எப்பவுமே ஒரு கெத்தா தான் பார்ப்பாங்க எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த லெவல்ல இருக்கோம், நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்மளே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம், இது இங்க முடியிற விஷயம் கிடையாது அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன், அவங்க பெருசா பார்க்காத இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த சொன்னல இந்த போன்ஸ் எல்லாம் டேப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த டைம்ல அவங்க இன்னொரு போன் நம்பர் டேப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் போன் நம்பர், ஒரு பர்டிகுலர் பாகிஸ்தான் போன் நம்பருக்கு நிறைய தடவை போயிருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. அந்த பாகிஸ்தான் போன் நம்பர் யாருன்னு இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணும்போது தான் தெரியுது, அது வந்து நன் அதர் தான் ஐசிசி அம்பையர் அசட் ராஃப். அவருக்கு நிறைய போன் கால்ஸ் இங்க இருந்து போயிருக்குன்னு தெரிய வருது, இந்த புக்கீஸ் வந்து பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ அவங்க என்ன பண்றாங்க, மும்பை போலீஸும் சைலண்டா அசட் ராஃபோட போனையும் டேப் பண்றாங்க. அப்படி ஐ மீன் இப்போன்னு இல்ல, அது முன்னாடி டேப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து டீடைல்ஸ் இருக்கலாமா, அந்த டேப் பண்ண இன்ஃபர்மேஷன்ல எடுத்து பாக்குறப்பதான் அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. என்னன்னா, இங்க இந்தியன் ஆக்டர் ஒருத்தர் கிட்ட ரெகுலரா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இந்த இந்தியன் ஆக்டர் யாருன்னா ஷாருக் கான் நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. விந்து தாரா சிங்னு ஒருத்தர், அவர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி நார்த் இந்தியால தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. பட் அந்த விந்து தாரா சிங்ன்ற பேர் அடி வாங்குது. அண்ட் இவரு வந்து பெட்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம் நினைச்சு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க. இவர் அரெஸ்ட் பண்ண கையோடையே தலைவர் விநாயக் மகாதேவ், இந்த தடவை வந்து இவர் கிடையாது, அன்கித் சவான் கிடையாது, இந்த ரியல் விநாயக் மகாதேவ், இந்த ஸ்டோரியோட விநாயக் மகாதேவ், ஓனர் மெய்யப்பன், குருநாத் மெய்யப்பன், அவரு வந்து அப்ஸ்காண்ட் ஆறாரு. அவர் அப்ஸ்காண்ட் ஆறப்ப அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் 21 அன்னைக்கு இவர் அரெஸ்ட் பண்றாங்க. இது வந்து மே 21 வினோத் தாரா சிங் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றப்போ இதை நான் மட்டும் செய்யல, இதுல வந்து மெய்யப்பன் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. தெரிய வரப்ப அவர் தேடுறப்பதான் அவர் காணோம், அப்ஸ்காண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் 24 அன்னைக்கே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. மும்பை போலீஸ்லாம் சும்மாவா, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி தர இழுத்து கூட்டு வராங்க. இல்லீகல் என்ட்ரி அப்படின்ட்டு தானியை பிடிச்சு துரசிங்கம் கூட்டு வருவார்ல, அந்த மாதிரி பிக்சிங் பண்ணிருக்கேன்னு சொல்லி இழுத்து கூட்டு வராங்க. கூட்டு வரப்போ அவர் ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல. இதுதான் ஆக்சுவலி ரீசன். அரெஸ்ட் பண்றாங்க. இங்க குருநாத் மெய்யப்பன் மாட்டிக்கிறாரு. குருநாத் மெய்யப்பன் மட்டும் தான் மாட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வினோத் தாரா சிங், ராஜ்குந்திரா, அந்த டைம்ல வந்து ராஜஸ்தான் ஓனரையும் சொல்றாரு இவரும் இன்வால்வ்டுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து இப்ப கஸ்டடியில இருக்காங்க. அரெஸ்ட்னா உடனே ஜெயில தூக்கி போட்டாங்க அப்படி கிடையாது, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உங்களுக்கு டவுட் வரும், யாரா அந்த ராஜ்குந்திரா அப்படின்ட்டு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம புஷ்பா புருஷன் அப்படின்ற மாதிரி ஷில்பா ஷெட்டியோட புருஷன் தான் அவரு. இவருக்காச்சு குருநாத் மெய்யப்பனுக்கு ஃபுல் ஷேர்ஸ் இருந்துச்சு. அவர் தான் வந்து பிரின்சிபல் இன் சீஃப் ஆஃப் சிஎஸ்கேவா இருந்தாரு. ஆனா இந்த ராஜ்குந்திரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து ராஜஸ்தான் மேல இருந்துச்சு, அவ்வளவுதான். சோ வந்து இவங்க ரெண்டு டீமுமே அப்ப என்ன பண்றாங்க, ராஜஸ்தானும் சரி சிஎஸ்கேவும் சரி, கள 8ல இருக்க சேவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைஸ் அப்படியே கட் பண்றாங்க. வி டோன்ட் அசோசியேட் குருநாத் மெய்யப்பன் வித் சிஎஸ்கே நார் இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்றாங்க. ராஜஸ்தானும் அதுதான் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் இட்ஸ் டூ லேட், ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க. சோ அது இன்வெஸ்டிகேஷன் வரப்போ மாட்டிப்பாங்க எப்படின்றது அவங்க தெரிஞ்சாலும் அனௌன்ஸ் பண்ணி வெளியே தள்ளிடுறாங்க. இப்போ இங்க மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குருநாத் மெய்யப்பன் யாரு, நம்ம சொல்லிட்டோம் ராஜ்குந்திரா ஷில்பா ஷெட்டியோட புருஷன் அப்படின்ட்டு. குருநாத் மெய்யப்பன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசிசிஐ பிரசிடென்ட், இந்த இந்தியன் சிமெண்ட்ஸ் ஓனர் மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசனுடைய மருமகன். ஆமா, மருமகன். சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய சர்ச்சை போகுது. அப்போ பிசிசிஐல இன்வால்வ் இருக்கும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் மார்க்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு என் ஸ்ரீனிவாசன் தான் பேசணும் அப்படின்றப்போ என் ஸ்ரீனிவாசன் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, கரெக்ட், இது பிக்சிங் நடந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணும் அப்படின்றா சூப்பர் ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு ஒரு கமிட்டி நாங்களே அமைக்கிறோம், பிசிசிஐ அமைக்கிறோம் அப்படின்னு உடனே ஆஹா சமாடா அப்படின்றப்ப அது நானே தலைமை தாங்கி நடத்துறேன் அப்படின்றாங்க. மும்பை போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னங்க, இது என்னடா கதை இது. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப என் குடும்பத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்றப்போ நானே வந்து அதை தலைமை தாங்கி நடத்துறேன். ஒரு ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசரா அது பண்ணுவாங்க, இல்லன்னு சொல்ல. ஆனா இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, இது வந்து கில்ட்டியா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பட் ப்ரூவ் பண்ணாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இங்க மும்பை போலீஸ்க்கு ஆல்ரெடி டவுட் வருது, பட் தே கான்ட் சே எனிதிங். சரிங்களா? சோ அவங்க விடுறாங்க, அந்த கமிட்டி நடக்குது. அந்த கமிட்டியில வச்சு ஜூன் எண்டுக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க ராஜ்குந்திரா குருநாத் மெய்யப்பன் 2 பேருக்கும் இதுல இன்வால்வ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை கம்ப்ளீட்டா டிரா பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டும் அதான். சரிங்களா? அப்போ வந்து மும்பை போலீஸ் இருந்துகிட்டு இது வந்து அன்ஃபேரா இருக்குன்ட்டு மும்பை ஹைகோர்ட்டை வந்து அணுகுறாங்க. அணுகிட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பித்தலாட்டமா இருக்கு, காப்பதுக்கு மாமனாரே வந்து ஸ்குவாட்ல இறங்குவாராம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கிட்டு வேற ஆளை மாத்தி போடுறாங்க. இந்த வாட்டி இந்த ஸ்குவாட்ல வந்து இந்த வாட்டி ஸ்குவாட் அமைக்கிறாங்க. ஆனா அதுல வந்து ஸ்ரீனிவாசன் வந்து ஹெட்டா இல்ல.
இல்ல. போயிட்டாரு. அது வந்து ஆமா. இப்போ வந்து முட்கல் கமிட்டி அப்படின்ட்டு ஒண்ணு அமைக்கிறாங்க. இதுல வந்து ஜஸ்டின் இன் சீஃப் வந்து முட்கல் அப்படின்றவரு. சோ இந்த கமிட்டி கண்டக்ட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன். இது 1 வருஷம் போகுது. அது ஒரு போலீஸ் குரூப் அப்படின்ற மாரி இது ஒரு குரூப் 1 வருஷம் கண்டக்ட் பண்றாங்க. இதுல நெறைய பிளேயர்ஸ வந்து கூப்பிடுறாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. நீ வாப்பா, தோனி வாப்பா, ரெய்னா வாப்பா, ஜடேஜா வாப்பா. அந்த மாரி அந்த டீம் ராஜஸ்தான் டீம்ல நெறைய பேர் இன்வால்வ் பண்ணி கூப்பிடுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல அவங்க கன்க்ளூட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னா, இதுல பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகல. மேட்ச் ஃபிக்சிங்லாம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது எங்களுக்கு சாலிடான ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து ஃபோன மட்டும் தான் டேப் பண்ணியிருக்காங்க. ஃபோன் டேப் பண்ணி பண்ண விஷயத்த நம்ம ஒரு ப்ரூஃபா சொல்ல முடியாது. இப்ப எங்கள்ட்ட அந்த டூல்ஸ் இல்ல. அந்த டூல்ஸ் இருக்கிற டூல்ஸ் அண்ட் இருக்கிற ப்ரூஃப்மே வந்து சாலிடான எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ வி ஆர் டிராப்பிங் த சார்ஜஸ் அகைன்ஸ்ட் தீஸ் எவ்ரிஒன் எவ்ரிஒன் இன்வால்வ். பிளேயர்ஸ் மேலயும் நாங்க டிராப் பண்றோம். இந்த ஓனர்ஸ் மேலயும் நாங்க டிராப் பண்றோம். இன்னொரு இத நாங்க குடுக்குறோம். ஒரு சஜஷன் நாங்க குடுக்குறோம். நீங்க பேசாம பெட்டிங்க லீகல் ஆக்கிடுங்க அப்படின்ட்டு இந்த முட்கல் கமிட்டி வந்து சொல்லுது. அதாவது அதாவது கொலைகாரன் தப்பிக்கிறதுக்கு கொலை லீகல் ஆக்குங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பிட்ட போட்டு விட்டாருங்க. ஆமா. இதுல அவங்க சொன்ன அது எனக்கு லாஜிக்கலா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க பெட்டிங்க லீகல் பண்ணிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் யூ கேன் கண்ட்ரோல் த சிண்டிகேட். அப்படி இருக்கிறப்போ பிளாக் மணி வந்து நெறைய வந்து புரளாது அப்படின்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. அது எனக்கு டீடைலா தெரியல. சோ தெரியாத விஷயத்த பத்தி நான் பேச விரும்பல. சோ இதுதான் ஆனா அந்த கமிட்டி தான் சொல்றாங்க. சோ இந்த கமிட்டிலயும் இப்பவும் பதமா தான் இருக்கு அப்படின்ட்டு மும்பை போலீஸுக்கும், மும்பை ஹைகோர்ட்டுக்கும் இப்பவும் இது பிடிக்கல. சோ அப்ப என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் அணுகுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சரி ஓகே, ஒன் லாஸ்ட் சான்ஸா நான் வந்து இன்னொரு கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோதா கமிட்டி அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட், இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்றாங்க. அண்ட் அந்த கமிட்டி வந்து அகைன் இட்ஸ் டேக்கிங் த ஸ்டெப்ஸ். திரும்ப ஒரு போலீஸ் குரூப்ன்ற மாதிரி இவங்க ஒரு குரூப். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அண்ட் இதுலயும் நிறைய பிளேயர்ஸ் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2015 டைம்ல ஒரு பகிரங்கமான ஒரு நியூஸ் வெளியே வருது. என்னன்னா லோதா கமிட்டியோட ரிப்போர்ட் என்னன்னா, த 2 கன்விக்டட் பார்ட்டிஸ், அதாவது ராஜஸ்தான் ஓனர் ராஜகுந்த்ராவும் சரி, சிஎஸ்கே ஓட அப்போதைய ஓனர் மெய்யப்பனும் சரி, தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி. குருநாத் மெய்யப்பன் கடைசி வரைக்கும் இதுல பிளேயர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகலைங்க, நான் மேட்ச் ஃபிக்சிங் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன், என்னன்னா பெட்டிங் பண்ணிருக்கேன். இப்போ இல்ல 2011 இருந்து நான் ஜாலியா பெட் பண்ணுவேன். என் டீம் வந்து தோக்கும், என் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நான் ஜாலியா பெட் பண்ணுவேன். அது மூலியமா எனக்கு காசு வரும், இது எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க அப்படின்ட்டு வந்து அவர் ஒத்துருக்காரு. மீன்வைல் ராஜ்குந்த்ராவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காரு. நானும் பெட்டிங் இன்வால்வ் ஆயிருக்கேன், ஆனா நான் வந்து மேட்ச் ஃபிக்சிங் பண்ணதில்லை, என் பிளேயர்ஸும் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணதில்லை அப்படின்ட்டு வந்து அவர் லோதா கமிட்டி முன்னாடி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்காக தான் பேன் பண்ணாங்க. ஆக்சுவலி இதுக்காக ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, ஐபிஎல் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு ஓனர், ஒரு கிளப்போட ஓனர் இந்த மாதிரி பெட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடாது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பெட்டிங் ஆப்ஸ் ட்ரீம் 11 பத்தி எல்லாம் பேசணும்ல, அதை நம்ம சொல்லியிருப்போம். ஆன்லைன் பெட்டிங் தான் வந்து இட்ஸ் இன் கிரே ஏரியா. ஆனா இந்த மாதிரி ஓவர் த டேபிள் பெட்டிங்லாம் வந்து இல்லீகல் இன் இந்தியான்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லால வந்து ஆன் த டேபிள் பெட்டிங் தான் வந்து பேன் பண்ணிருக்காங்க. இந்த அப்போ ஆன்லைனே இதெல்லாம் வந்து புழக்கத்துல இல்லாதனால இது ஆன்லைன் பெட்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. பிகாஸ் ஆமா. கவர்மெண்ட்டுமே ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னா, லைக் ஆன்லைன்ல மணி டிரான்சாக்ஷன் இருக்கனால இது வந்து டாக்ஸபிள் இன்கம். கரெக்ட். ஆன் டேபிள் நம்ம பண்றதா கேஷ் வந்து ஈஸியா நீங்க பிளாக் மணி எல்லாம் வந்து வைட் பண்ணி ஆக்கிடலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிளாக் மணி வந்து புழக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போதைக்கு ஆன் டேபிள் மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட். சோ இதனால குருநாத் மெய்யப்பனை சஸ்பெண்ட் பண்றாங்க, பேன் பண்றாங்க, ஜெயில போட்டு அடைக்கிறாங்க. சோ இதனால அவங்க சொல்றது என்னன்னா, டியூ டு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிஎஸ்கேன்ற பிரான்சைஸையும் ராஜஸ்தான்ற பிரான்சைஸையும் நாங்க 2 இயர்ஸ் பேன் பண்றோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அட் த சேம் டைம் பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. பிளேயர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஃபவுண்ட் கில்ட்டி. அட் த சேம் டைம் பிசிசிஐ வந்து இதை நாங்க சலிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர்ஸ் மேல பேன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து விளையாடக்கூடாது. சில பிளேயர் மேல லைஃப் பேன் வைக்கிறாங்க. தெரியும்ல நமக்கு ஸ்ரீசாந்த் மேல என்ன பேன் வச்சாங்கன்னு தெரியும். அஜித் சந்திரா மேல ஒரு பேன் வைக்கிறாங்க, அன்கித் சௌஹான் மேல ஒரு பேன் வைக்கிறாங்க. பட் இதுதான் முடிவு. சோ அவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ணது என்னன்னா பேன் வைக்கிறாங்க. ஒரு பெர்மனன்ட் பேன் மாதிரி பிசிசிஐ வந்து வைக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு நம்மளுக்கே தெரியும். 2018ல சிஎஸ்கே திரும்ப வராங்க. 2 டீமுமே திரும்ப வருது. இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இது வந்து ராஜஸ்தான் போயிடும் நினைக்கிறேன். போற பக்கம் பார்த்தா எது நடந்துச்சு தெரியல. இதுதான் நடந்துச்சு. அண்ட் இதுக்குள்ள பிளேயர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டோனி இன்வால்வ் ஆயிருக்காரா, பிளேயர்ஸ் லைக் ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா பேர்லாம் அப்போ வந்து அடிபட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகி தான் பண்ணிருக்காங்க. இப்ப பிளேயர்ஸ்மே இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துருச்சு. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த டைம்ல 2013ல நடந்துச்சு பாத்தீங்களா. அந்த கேஸ் வந்து நடந்த ஸ்டார்டிங்ல வந்து டோனி கிட்ட வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ அந்த டைம்ஸ் நோவுல வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு இன்டர்வியூல வந்து டோனி வந்து கேட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு இந்தியன் கேப்டன், நீங்க எப்படி வந்து லைக் இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி, லைக் இந்த ஸ்கேம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்கேண்டல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி 2 வாட்டி கேட்பாங்க. டோனி வந்து அமைதியா இருந்திருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த
நிபந்தனின் படத்துல வந்து பேசுவாங்கல்ல, இந்த நியூஸ் சேனல்ல பேசுவாங்கல்ல 4 பேரு. அதுல உங்களுக்கு கேட்கல சார்? உங்களுக்கு கேக்குதா? கேட்கல எனக்கு. இது மட்டும் எப்படி சார் கேக்குது? அந்த மாரி தலைவர் வந்து அமைதியா உட்கார்ந்திருப்பாரு. இது வந்து லைக் நான் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து பெட்டிங்க்கு போயிருப்பாங்க. காசு வாங்கியிருப்பாங்க. அவங்களும் வந்து சொன்ன மாரி செஞ்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்னொரு ரூல் இருக்கு. லைக் வந்து இப்ப பிளேயர்ஸ்க்கு வந்து இத பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலுமே, இப்போ யாரோ உங்கள அப்ரோச் பண்றாங்க. இது மாரி இந்த அமௌண்ட் வந்து நான் பெட்டிங்க்கு வந்து ஈடுபடுத்துறதுக்காக என்ன அப்ரோச் பண்றாங்க. இல்ல வேற யாருக்கா உங்க ஃபெலோ டீம்மேட்டுக்கு வந்து அப்ரோச் பண்றதா தெரிஞ்சுச்சுனாலும், நீங்க அத வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் உடனே. அப்படி இன்ஃபார்ம் பண்ணலன்னா, அதுவும் வந்து உங்க மேல யூ ஆர் ஃபவுண்ட் கில்ட்டின்ற மாரி தான் ஒரு ரூல் இருக்கு. ஸோ ஆமா. அது மேபி ஐசிசி அது ஐசிசியும் சரி, பிசிசியும் சரி போட்டிருக்காங்க. ஐசிசி நிறைய பிளேஸ் இந்த மாதிரி பேனும் பண்ணிருக்காங்க. அத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த மாரி இப்போ அப்போ வந்து பரவலா போயிட்டு இருந்ததுன்னா, டோனி அமைதியா இருக்காருப்பா. அதனால தான் வந்து வாய தொறக்க மாட்றாரு. அவங்க பிளேயர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். மேபி அவரே பண்ணியிருக்கலாம். ஜடேஜா, ரெய்னாலாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா போட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ஆனா ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு அந்த டைம்ல. ஸ்பெகுலேஷன்ஸ் நெறைய எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். நம்மளுக்கு அதுல இருந்து ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனா இது நடந்திருக்கலாமா? டோனி ஏன் அமைதியா இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கேட்கும்போது அவர் வந்து சொல்லியிருப்பாரு. லைக் எங்களுக்கும் பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும் நான் தான் டீம் கேப்டனு. பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க என்ன வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அவர் சொல்லியிருப்பாரு. ஜட்ஜுக்கு முன்னாடி அதான் சொல்லியிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறப்ப இந்த லோதா கமிட்டிலும் சரி, முன்கல் கமிட்டிலும் சரி, இவரோட ஸ்டேட்மெண்ட் இதுவா தான் இருந்திருக்கு. பிளேயர்ஸ் ஆர் நாட் இன்வால்வ். இஃப் யூ வாண்ட் டு செக் எனி ரெக்கார்ட் யூ கேன் செக் கிராஸ் வெரிஃபை அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. சோ இது ஏன் அந்த டைம்ல சொல்லலன்றது ஒரு பெரிய கேள்வியா அது இருந்துச்சு. ஒரு பெரிய கேள்வியா தான் இப்ப வரைக்குமே ஆமா. அது போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த டைம்ல வாய திறந்து யாரையும் போட்டு கொடுத்துற வேணான்ற மாதிரி அவருக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா, இல்ல வேணாம் எதுக்கு நம்ம தேவையில்லாம ஒரு விஷயத்த சொல்லி ஸ்பெகுலேட் பண்ணுன்ற மாதிரி தோணுச்சா, அது நமக்கு தெரியாது. தோனி மைண்ட் தோனி தான் தெரியும். எல்லா எல்லா தலைக்கு தலைக்கு தெரியும். தெரியும். எல்லா தலைக்கு தெரியும். அப்போ புரியல. இப்போ புரியுது. உண்மையிலே இது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் பட் ஆன் சீரியஸ் நோட் இதுக்கு ப்ரூஃப்ஸ் கிடையாது. இதுல பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆனதும் கிடையாது. அண்ட் லோதா கமிட்டில சொன்ன விஷயம் என்னன்னா, டீம்ஸை பேன் பண்றோம். இதுக்கும் பிளேயர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த பிளேயர்ஸ் இந்த டீம்ஸ்ல விளையாடிட்டு இருந்த இந்த ராஜஸ்தான் பிளேயர்ஸ், சிஎஸ்கே பிளேயர்ஸ் இவங்க வேற பிரான்சைஸ்க்கு போய் ஆடிக்கலாம். அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் 2016-17 தோனி, அஸ்வின், ரஹானே, ஜடேஜா அப்படின்றவங்க எல்லாமே ஒவ்வொரு டீம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கோ இல்ல குஜராத் ரைடர்ஸ்க்கோ போய் ஆடினாங்க. இதுதான் வந்து 2013 2015 நடந்த கதை. இப்போ நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன்ல பார்க்க ஆரம்பிச்சவங்க உடனே சிஎஸ்கேனா நீங்க வந்து பிக்சிங் பண்ணி தானே ஜெயிச்சிங்க, நீங்க வந்து மேட்சை வந்து பிக்ஸ் பண்ணி தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மேட்ச் பிக்சிங் பண்ணிலாம் யாரும் இங்க ஜெயிக்கல. அதாவது இது வரைக்கும் இந்தியால வந்து மேட்ச் பிக்சிங் பண்ணதா ஒரு சரித்திரமே வந்தது இல்ல. 2 டீம்ஸுமே பேசி வச்சு தோத்ததா இருக்கட்டும், ஜெயிச்சதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நியூஸே வந்ததே கிடையாது. ஆனா வெளிநாட்டுல நடந்திருக்கு. வெளிநாட்டுல நடந்திருக்கு. கரெக்ட். அதை நம்ம இன்னொரு வீடியோல அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வந்து பார்ட் 2 இருக்கும். சரி, அந்த லாக்டவுன் கிட்ஸுக்கு வருவோம். நிறைய பேர் இப்போ சிஎஸ்கேவையும் சரி, எஸ்பெஷலி சிஎஸ்கே ராஜஸ்தான் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதனா பேசினாலே நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிருந்தா கப் அடிச்சீங்கன்னு பேசுறது. அதுதான் இங்க மேட்ரு. ஸ்பாட் பிக்சிங் பண்ணி மாட்டிக்கிறாங்க ராஜஸ்தான் பிளேயர்ஸ். ஆனா சிஎஸ்கே பேன் ஆனது காரணம் சிஎஸ்கே ஓனர் பண்ண ஒரு தப்பு. பெட்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. அதனால அது பிசிசிஐ ஐபிஎல் லாவோட ஒத்து போகாதனாலதான் பிரான்சைஸை பிளான் பண்ணாங்க. அதுக்கும் மேட்ச் பிக்ஸுக்கும் ஸ்பாட் பிக்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. இவர் வந்து தெரிஞ்சது வந்து பேசுங்க அப்படின்ட்டு இது நான் நிறைய ஆக்சுவலி எங்க வீடியோல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை வச்சுதான் நாங்க இது போடணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி. அதாவது வந்து கிரிக்கெட் நீங்க என்னப்பா கிரிக்கெட் அவர் இப்படி ஆடுறாரு இப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. நீங்க போய் கிரிக்கெட் ஆடுங்கப்பா. இங்க உட்காந்துட்டு ஜாலியா கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் பிக்சிங் பண்றா. இந்த வீடியோக்கு வந்து கேட்டுறாதீங்க. இது மாதிரி நீ பிக்சிங் பண்ணிருக்கியா, நீ பிக்சிங் பண்ணி பாத்திருக்கியா, எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு, அப்புறம் வந்து நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாதீங்க. நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்துச்சோ அதான் சார் நாங்க சொன்னோம். மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. நீங்களும் அந்த ஆர்டிகல்ஸ்ல நாங்க கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இருந்தாலுமே இப்போ வந்து கரண்ட் ஐபிஎல் வந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, சரியான ஸ்கிரிப்ட்பா, ஜெய்ஷா ஸ்கிரிப்ட் தான்ப்பா சரியா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம்ல நம்ம. அந்த மாதிரி உண்மையிலே ஐபிஎல் வந்து இப்ப பிக்சிங் எல்லாம் ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு கியூரியஸா இருக்கலாம். பிக்சிங்னா இப்படிதான் மேட்ச் பிக்சிங், ஸ்பாட் பிக்சிங் தான் இருக்குமா, அது தவிர்த்து வேற ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது பத்தின ஒரு இன்னொரு வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா போடுவோம். சோ இதோட சீக்வலா இருக்க போது அந்த வீடியோ, வெயிட் பண்ணி பாருங்க. சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் வந்து நம்ம ஃப்ரைடே வந்து வீக்லி வீடியோ எபிசோட்ல வந்து ரிலீஸ் பண்றோம். அதையும் பாருங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.